வெல்கம் டு மெர்சல் விளாக். இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350 நம்ம எப்படி பைக்கு டெலிவரி எடுத்தோம், என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம ஜனவரி 1ஆம் தேதியே பைக் டெலிவரி எடுக்க போயாச்சு. மார்னிங் ஒரு 10 o'clock போயிட்டோம் நம்ம. அதுக்கடுத்து இந்த கிளிப்பில் நீங்கள் பாருங்கள். நம்ம பைக் எடுக்கும்போதே இன்பில்டாக ராயல் என்ஃபீல்டோட ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் கொடுத்துருந்தாங்க. அது கூட பெட்ரோல் ஒரு 4 லிட்டர் போட்டு தந்திருந்தாங்க. அண்டு நியூ இயர் ஆஃபராக ஒரு 2000 கேஷ்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. இது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ராயல் என்ஃபீல்ட் சைடில் இருந்து. பேசிக்காக நம்ம எந்த ஒரு பைக் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய இம்பார்ட்டான விஷயம் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம டெலிவரி எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோதான் நம்மளை எப்படியாவது டப்புன்னு வண்டியை கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் போக சொல்ல முடியுமோ அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் இருந்தாலும் வெயிட் பண்ணி என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா, பெயிண்டோட குவாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, அதுவும் இல்லாமல் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கா. புது வண்டி தான் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒன்ஸ் டெலிவரி எடுத்துகிட்டு நம்ம வெளியில் கொண்டு போயிட்டு மேபி நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணணும்னு சொல்கிற கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எல்லாம் மெட்டலானது ராயல் என்ஃபீல்டு. அதனால் ரஸ்ட் இஷ்யூஸ் மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலாக எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நம்ம இப்போ ஃபிசிக்கலாக பைக்கில் என்னென்ன இஷ்யூலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டணும். டீட்டெயிலாக செக் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர் ஒர்க்ஸு. அவங்க கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 3 பில் நமக்கு தருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது டேக்ஸ் இன்வாய்ஸு. நம்ம வண்டி எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் எல்லாமே இந்த இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த பிரிண்ட் ஆகிருக்கதும் இங்கே கிட்டத்தில் வாங்க. இந்த இடத்துல சேஸ் நம்பர் இருக்கும். இதுவும் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை. நெக்ஸ்ட் என்ன கொடுப்பாங்கன்னா, வண்டியோட இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸாக இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு நீ இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எவ்வளோ, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக இருக்கும். அதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3ஆவது என்ன கொடுப்பாங்கன்னா, ஆர்சி புக்கு, பைக்கோட ஆர்சி புக்கு. பைக்கோட ஆர்சி புக் எப்படி இருக்குன்னா, இப்போலாம் ஸ்மார்ட் கார்டு மாதிரி குட்டியாக வந்துடும். அது வர்றதுக்கு முன்னாடி இது நம்ம அதுக்கு தற்காலிகமாக அதெல்லாம் கொடுத்துருவாங்க. வண்டியோட சேஸ் நம்பர், அமௌண்ட்டு எல்லாம் போட்டு, என்ன கலரு, என்ன வேரியண்ட் அப்படிங்கிறத எல்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 3 பில்லு தான் நல்லா செக் பண்ண வேண்டியது. நம்ம ஹாப்பியாக பைக் டெலிவரி எடுத்தாச்சு. என்னதான் நம்ம ஹாப்பியாக டெலிவரி எடுத்தாலும் ஒரு டெலிவரியில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு. என்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ராயல் என்ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆச்சுன்னா, அங்கங்கே புள்ளியாக இருந்துச்சு. அவங்க வாட்டர் வாஷ் பண்ணது கொஞ்சம் சரியாக பண்ணலை. அங்கங்கே புள்ளியாக இருந்துச்சு. டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடி வெயிட் பண்ணுங்க தம்பி, உங்களுக்கு வாஷ் பண்ணி தரோம் அப்படின்னு மறுபடி ஒரு வாட்டி பண்ணாங்க. அது என்னமோ உடனே பண்ணி தந்துட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு ஃபர்ஸ்ட் டே டெலிவரி எடுக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. மற்றபடி ராயல் என்ஃபீல்ட் நான் தென்காசி ஆர்கே மோட்டார்ஸில் எடுத்தேன். அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஆர்கே மோட்டார்ஸ் தென்காசி. நம்ம இப்போது ஹண்டர் 350யோட எக்ஸாஸ்ட் சவுண்டை கேட்போம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குங்க காய்ஸ். சின்ன வயசுலேருந்து ராயல் என்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு பைக் எடுக்கணும்னு ரொம்பவே ஆசை. அதுவே என்னோடய ஃபஸ்ட்டு பைக் அமைஞ்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி வித் ஹண்டர் 350. டெலிவரி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு ஆக்சசரிஸுமே இல்லாமல் இருந்திருக்கும். தென்காசியில் பெஸ்ட்டு ப்ரைஸில் எங்கே நம்ம இந்த ஆக்சசரிஸ்லாம் ஹண்டர் 350க்கு வாங்கி மாட்டினோம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். ஸ்டே டியூன் காய்ஸ். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெர்சல் விளாக்.